Good evening, students. Good evening, ma'am. Good evening, ma'am. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. ஃபிங்கர் டிப்ல இருக்கீங்களா எல்லாரும்? மேட் சாட் ரெண்டுத்துலயும். Yes, ma'am. நம்ம இப்ப ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாலாம் எதுவும் இனிமே நடத்தல. எல்லா சாப்டரும் படிச்சாச்சு, ரிவிஷன் தான் பண்றோம். இனிமே எதுவும் புதுசா சார் சொன்ன மாதிரி புதுசாலாம் எதுவும் படிக்க வேண்டாம். இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டது தெளிவா படிச்சுட்டு போனா போதும். சரியா? புதுசா ஒரு கொஸ்டின்ல ஏதாவது உன் ஃப்ரெண்டு எங்கேயாவது படிச்சிருப்பாங்க. இந்த இந்த இதை படிக்கிறியா, இது நீ படிச்சியான்னு கேட்பாங்க. அப்ப பயந்து போயிடுவீங்க, ஐயோ நான் படிக்கலையே அப்படின்ட்டு. நம்ம நல்லாவே 2-3 தடவை ரிவிஷன் பண்ணிட்டோம், தரவா படிச்சுட்டோம். அந்த 40 சாப்டர்ஸ்ல இருந்து தான் வரும் உங்களுக்கு. அதுல நம்பர் சீரீஸ் அப்புறம் வென் டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸ்லாகிசமும் அந்த வென் டயக்ராம் இதுல இருந்து, அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிகர், ஒரு 7 சாப்டர். இந்த 7 சாப்டர்ல இருந்தும் 5 கொஸ்டின் வரும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 7 சாப்டரையும் நல்லா ரிவைஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம், ஒரு தடவை பண்ணியாச்சு. நீங்க என்ன பண்றீங்க, இப்ப கிடைக்கிற டைம்ல என்ன பண்ணுங்க, அந்த 7 சாப்டரையும் நல்லாவே பாத்துருங்க திரும்பி. பாக்கி உள்ளதெல்லாம் என்ன வரும்னா, ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி வரும். ஃபர்ஸ்ட் இந்த அதிகபட்சம் கேட்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பாத்துருங்க. சரியா? அதுக்கு நான் நாளைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு எழுதி குரூப்ல போட்டுறேன். அதுபடி நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. இனிமே ரிவிஷன் மட்டும் தான், நீங்க புதுசா ஒண்ணுமே படிக்க வேண்டாம். அதுபடி அப்படியே ரிவிஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் இருக்கிறது, அதுக்கப்புறம் கடைசியில இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறது கடைசியில வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப அன்னைக்கு ஒரு சாப்டர் ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த சாப்டர் இன்னைக்கு பாத்திரலாம். அதுக்கப்புறம் நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு நான் அதை அனுப்பிச்சு விட்டுறேன். அதுபடி நீங்க நல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிக்கோங்க. ஓகே மேம். ஓகேவா? இனிமே எந்த புதுசா புக்கை எடுத்து புதுசாலாம் ஒரு சாப்டர் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு போதும் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகேவா? இந்த சாப்டர் தான் அன்னைக்கு கேட்டீங்க. ஓகேவா? இதுதான் இந்த சாப்டர்ல இருந்தும் 5 கொஸ்டின் வரும். ஓகேவா? இதுல 5, நம்பர் சீரீஸ்ல 5ல 10 வரும், நம்பர் சீரீஸ்ல 10 கொஸ்டின் வரும். இதுல 5 வரும். மிஸ் அந்த டயக்ராம் கணக்கு எல்லாத்துலயும் 5 வரும். அதனால நீங்க அந்த 5 மார்க் வர்றத நல்லா ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். இப்ப இது பாருங்க, இது நம்பர் சீரீஸ் தான். நம்பர் சீரீஸ்ல இது ஒரு டைப். போயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல மைக் எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. மைக் யாரும் ஆன் பண்ண வேணாம். இப்ப பாருங்க, 10, 15, 20 ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல இந்த மாதிரி இருக்கு. செகண்ட் ஃபிகர்ல 12, 18, 24. இது தேர்ட் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா 14, 28 கொஸ்டின் மார்க். நம்ம இப்ப கொஸ்டின் மார்க்ல இருக்குல்ல, அந்த இடத்துலதான் நம்ம இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட்ல பாருங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அது எந்த டேபிள்ல இருந்து இருக்கு. 5 டேபிள்ல இருந்து தான் இருக்கு. ஓகேவா? 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. அடுத்த நெக்ஸ்ட் ஃபிகர்ல 6 டேபிள்ல இருந்து எடுத்திருக்காங்க. 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24. மேடம் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுது, கொஞ்சம் அலோவ் பண்ணிடுங்க. ஓகே சார். யோகிதான் பரவாயில்ல, நீங்க யார் வந்தாலும் அலோவ் பண்ணிடுங்க. இன்னொரு 4 நாள் தான் கிளாஸ். திரும்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். மறுபடியும் இப்ப ஜாயின் பண்ண சொல்லுங்க.
ஆமா. இல்ல அது அனுப்புவாங்க. பட் முதல்ல அவங்க யாருன்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. வரலையே சார், வரும்போது அட்மிட் கொடுத்துறேன் சார். இப்போ இது 5 டேபிள், நெக்ஸ்ட் 6 டேபிள். அப்ப அடுத்து நம்ம எது பண்ணணும்? 7 டேபிள். அப்ப 7 டேபிள். அப்ப நம்ம 7 2s are 14 இருக்கு, 7 4s are 28 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 7 3s are 21. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அந்த இடத்துல ஆன்சர் வந்து உங்களுக்கு 21. ஓகேவா? இது புரிஞ்சுச்சுல இந்த சம்ம? அடுத்து பாருங்க இந்த ஃபிகர்ல, இந்த ஃபிகர்ல இது ஒண்ணுமே இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். இதுல வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுப்பாங்க. சோ இப்ப வந்து 1 5 6 11 இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சைடு ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு சைடு மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சோ இந்த 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணினா 11. 6ஐயும் 6 plus 5 11. 6 minus 5 1. இந்த பாக்ஸ்ல அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 12 plus 11. அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 23. 12ல இருந்து 11 கழிச்சிங்கன்னா 1. அது வந்து 2 இருக்கா, தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு, 1 அங்க. அதே மெத்தட்ல தான் நம்ம தேர்ட் ஃபிகருக்கும் பண்ணணும். 8 minus 7 1 கொடுத்துருக்காங்க. நம்ம 8 plus 7 15. அதுதான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல போடும். இது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் சம் அதிக அளவு கேக்குறாங்க எல்லா இதுலயுமே. இதே சம் இல்ல, ஆனா இந்த ட்ரையாங்கிள் மெத்தட்ல தான் எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் வந்துருது. சோ இதுல இந்த ட்ரையாங்கிள் மெத்தட்ல என்னென்ன சம்லாம் இருக்கோ அந்த எல்லா சம்மையும் பாத்துருங்க. சரி, அந்த ட்ரையாங்கிள் சம்மும் இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு போட்டது, இது இந்த மெத்தட், இது ரெண்டுத்துல இருந்தும் நிறைய கேக்குறாங்க. சோ அது என்னெல்லாம் அந்த கண்ணுல படுதோ அந்த மாடல்ல அது எல்லாமே போட்டு பாத்துருங்க. இப்ப பாருங்க, இப்ப 5 4 3 50 இருக்கு நடுவுல. அடுத்தது 2 5 1 கொஸ்டின் மார்க், 3 2 6 49. இப்ப இந்த அவுட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் எல்லாமே ஒண்ணு ஃபர்ஸ்ட் கூட்டி பார்க்கணும். சப்ராக்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு 3 நம்பர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி பாருங்க. உள்ள பாக்ஸ் அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள உள்ள ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். வரல. அடுத்தது நெக்ஸ்ட் அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். வரல. அப்ப இந்த 2 மெத்தட் தான் நீங்க இதுக்கு பண்ண முடியும். அப்ப என்னாச்சு? அப்ப வேற ஏதோ பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்கொயர். அடுத்து 3வது மெத்தட் நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், ஆன்சர் வரலைன்னா மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கும் ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணி கூட்டி பார்க்கணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 5 நாள் 9 3 12. அப்ப நடுவுல 50 வந்திருக்கு. சோ நம்ம அந்த மெத்தட் வேணாம். பெருக்கணும் அப்படின்னா 5 4s are 20 20 3s are 60 வருது. சோ அதுவும் மேட்ச் ஆகல. அப்ப நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். இப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர் வந்து 25 பிளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் 9 வருது மேம். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 50. சோ இந்த மெத்தட் தான் நம்ம மித்த 2 ஃபிகருக்கும் பண்ணணும். இந்த ஒரு நிமிஷம் அட்மிட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப செகண்ட் ஃபிகருக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ இதே மெத்தட். அப்ப 2 ஸ்கொயர்னா 4, 5 ஸ்கொயர்னா 25 பிளஸ் 1 ஸ்கொயர் 1 தான். சோ இது 3த்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 30. சோ இது கரெக்டான்னு பாக்குறதுக்கு நீங்க தேர்ட் ஃபிகரை செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? அதுக்குதான் அந்த தேர்ட் ஃபிகர். நார்மலா நம்மளுக்கு வந்து தேர்ட் ஃபிகர்ல क्वेश्चन கொடுத்திருந்தா செகண்ட் ஃபிகர் வந்து எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது தானே மிஸ்? ஆமாப்பா, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது
இந்த மெத்தட்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. சோ இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த கீழே நம்மளுக்கு எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. சோ இதுல இந்த மாதிரி ஃபிகர் உள்ள கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு 5 சம் வந்துச்சுன்னா 5 டைம் போட்டு பார்த்துடுங்க. இப்ப அடுத்து 4, 5, 3, 60 அந்த ட்ரையாங்கிள்குள்ள இருக்கிறது தான் ஆன்சர். அப்ப இந்த 4, 5, 3 வந்து ஒண்ணு கூட்டி பார்க்கணும், வரலையா பெருக்கி பார்க்கணும், இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இப்ப ஃபர்ஸ்ட் கூட்டி பாருங்க. 9 வருது மேம். மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பெருக்குனீங்கன்னா 60 வந்துருது. அடுத்தது பெருக்குனா 30 வந்துருது. சோ அடுத்துதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 3 2s are 6, 6 8s are 48. சோ ஆன்சர் வந்து 48. ஆன்சர் இதுக்கு 48. ஓகேவா? இதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ்ல ஒரு 2 சம் பார்க்கலாம். இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த சர்க்கிள் சம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சம் வந்து ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிருக்காங்க மீன்ஸ். ஆமா, ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ். குட். 4 ஸ்கொயர் வந்து 16, 2 ஸ்கொயர் வந்து 4. சோ 16ல இருந்து 4 நீங்க கழிச்சீங்கன்னா 12 வந்துரும். அதேதான் அப்ப நம்ம கடைசி ஃபிகருக்கு பண்ணணும். அப்ப 6 ஸ்கொயர் வந்து 36 மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16. இப்ப 36ல இருந்து 16 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 20 மிஸ். 20 தான் ஆன்சர். ஓகேவா? ஆட் பண்ணி போட்டுருக்காங்க மிஸ். செகண்ட்ல வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. சுத்தி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நடுவுல போட்டுட்டாங்க. சோ அதே மாதிரி தான் கடைசியில நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? என்ன சீக்கிரமா ஆட் பண்ணி சொல்லுங்க, என்ன ஆன்சர் வருது? 70. 70 இல்லையே ஆப்ஷன்ல. நல்லா கூட்டுங்க, ஏதோ ஒண்ணு விட்டுருக்கீங்க. 74 வருதா? எஸ் மேம். குட், அதுதான் ஆன்சர். அடுத்து இதுல பாருங்க, இந்த ஃபிகர்ல 2 9s are 18 அத ஸ்கொயர் பண்ணி 81. வெரி குட். அப்ப அதுதான் நம்ம செய்யணும். இங்க 149 14 இருக்கு. அப்ப அங்க என்ன அடுத்ததுல 11 இருக்கு. 11 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 22. ஒரு பக்கம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இன்னொரு சைடு வந்து அத ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது என்ன பிளஸ் பண்ணி அதோட கியூப் மேம். 2 ஐயும் 3 ஐயும் பிளஸ் பண்ணுங்க. 5 5 ஓட கியூப் 125. சோ அதே மெத்தட் தான். அப்ப வந்து இங்க 216 இருக்கு. 216 வந்து எதனோட கியூப்? 6 மேம். 6 ஓட கியூப். இங்க 2 இருக்கு. அப்ப அங்க வந்து என்னவாகும்? 2 இருக்கு, 4. அப்ப 2 + 4 6, 6 கியூப் பண்ண. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் டேபிளும் கியூப் டேபிளும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நீங்க அங்க போய் 3 தடவை போட்டுட்டு இருக்க முடியுமா? டைம் ஆயிரும். அப்ப நீங்க மனப்பாடமா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கியூப் எல்லாம் ஞாபகம் வந்துரும். சோ அது நல்லா படிச்சுக்கிட்டீங்களா எல்லாருமே? ஸ்கொயர் டேபிள், கியூப் டேபிள். எஸ் மேம். குட், அது நல்லா படிச்சிடணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் சம் பாத்தீங்களா கேட்டிருக்காங்க. அதிகமா இந்த கோடு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ட்ரையாங்கிள் சம் தான் மேக்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதுலதான் தான் வருது. சோ அந்த மாடல் என்ன எங்க பார்க்கலாம். சோ அடுத்தது பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நிமிஷம். மேம் எல்லாமே ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருக்காங்க மேம். நம்ம முதல்ல பார்த்த சம் தான் அடுத்து திருப்பி கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு பிளஸ் பண்ணணும், ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த சாப்டர் கிளியர் ஆயிடுச்சு. மித்த உள்ளதெல்லாம் நீங்களே போட்டு பாருங்க. இதுல பாருங்க நெக்ஸ்ட் இந்த 6th சம் மட்டும் வேற ஒரு மாதிரி. அது என்னன்னா 2 3s are 6 மேம். 12 5s are 60 மேம். அது ரெண்டையும் பிளஸ் பண்ணி 66 ன்னு போட்டுருக்காங்க மேம். அவ்வளவுதான். வெரி குட். அப்ப அதே மெத்தட் தான் அது பண்ணணும். 8 10s are 80, 9 6 are 54, 132. ஓகே, 132. 134 மேம்.
134. மேம் 134. 134 தான். சரி, அடுத்து 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 எந்த சாப்டர் உங்களுக்கு டவுட்டா இருக்கு? calendar sum ஒண்ணு எதுப்பா? மேம். calendar மேம் எனக்கு அந்த வாட்டர் இமேஜ் அது மட்டும் டவுட்டா இருக்கு. செவன்த் ஒன் என்னது மேம்? செவன்த் ஒன் அது இந்த அந்த மெத்தட் தான். 1 + 2 3 ஸ்கொயர்டு வரும். ஆனா நெக்ஸ்ட் பாருங்க 2 ஸ்கொயர் + 3 கியூப். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், செகண்ட் நம்பரை கியூப் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் நம்பர் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அது அப்ப 2 கியூப் 8, 2 ஸ்கொயர்டு 4, 3 கியூப் 27, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 31. சோ அடுத்தது 3 ஸ்கொயர்டு வந்து 9, 4 கியூப் 64, அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 73. அவ்வளவுதான். ஓகேவா? 8 சம் மேம். ஓகே மேம். 8 சம் வந்து 8 நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். மேம் 2 3 6 மேம். 2 3 6 3 + 2 5. அந்த மேல பார்த்தோம் இந்த மெத்தட் தான். அவ்வளவுதான். எஸ் மேம். அடுத்து 9th சம் ஒரு டிஃபரண்ட் மெத்தட். அது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதையும் வச்சுக்கணும். தேர்ட் ஒன் மைனஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து பிளஸ் பண்ணிருக்காங்க, திருப்பி மைனஸ் பண்ணிருக்காங்க மேம். வெரி குட். ஃபர்ஸ்ட் 4 - 3 1, 6 + 2 8, 5 - 3 2. ஓகேவா? அப்ப அதே தான் நம்ம இங்க செய்யணும். சோ 3 - 1 2. ஓகே, அப்ப 10 இருக்கு. சோ 2 ஓட எது மேம்? 8 நீங்கன்னா 10. 8 மிஸ். 8. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். அடுத்து 7 - 2 5. இவ்வளவுதான். பாக்கி இந்த ட்ரையாங்கிள் சம் எல்லாமே ஒரே மாதிரி தான். சோ நீங்க அதெல்லாமே ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து எந்த கேட்டீங்கப்பா? calendar sum மேம். ஓகே, இந்த புக்ல ஃபர்ஸ்ட் இந்த புக்க முடிச்சிரும். அந்த வாட்டர் இமேஜ் கேட்டாப்லையா, அது பார்த்துட்டு கேலண்டர் சம் வந்து இன்னொரு புக்ல இருக்கு. நான் அதை எடுத்துட்டு இப்ப நடத்துறேன். இப்ப இந்த புக்க முடிச்சிடலாம். லாஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டீங்க? வாட்டர் இமேஜா? மேம் ரீசனிங் லாஸ்ட்ல இருக்கு வாட்டர் இமேஜ். இந்த டயக்ராம் சம்ல மட்டும் 20 क्वेश्चंस வரும். அது நல்லா படிச்சுங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸி தான். வாட்டர் இமேஜ் தானே இங்க கேட்டது? எஸ் மேம் வாட்டர் இமேஜ். இந்த வாட்டர் இமேஜ்ல இந்த மேல டேபிள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த டேபிள்ல என்னென்ன இமேஜ் அப்படியே வரும், என்னென்ன இமேஜ் தலைகீழா வரும். வாட்டர் இமேஜ் அப்படின்னாலே தலைகீழ் பிம்பம். என்ன கொடுத்திருக்காங்களோ அது அப்படி தலைகீழா நம்ம வந்து பார்க்கணும். சோ அந்த தலைகீழ் பிம்பம் வந்து எது மாறும் எது மாறாதுங்கிறது இந்த டேபிள்ல இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வீடு. அந்த வீடை நம்ம தண்ணியில பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே தலைகீழா இருக்கும். ஃபர்ஸ்ட் தான் மேட்ச் ஆகும். நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபிகர் கொடுத்து தலைகீழ் பிம்பம் கேட்டா உங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து இப்படி திருப்பி பாத்தீங்கன்னா அதுல தலைகீழ் பிம்பம் தெரியாது. கண்டுபிடிக்க தெரியாதவங்க சொல்றேன். அதனால அப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்காதீங்க. அவங்களுக்கு டவுட் வந்துடும். இப்ப கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, அதுக்கு வந்து எது தலைகீழா வரும்னு தெரியலன்னா இப்ப கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா அது இப்படி தலைகீழா திருப்பினீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு தலைகீழ் பிம்பம். அதுதான் ஆன்சர். புரியுது? இது ஒரு ஐடியா. மிரர்னா இது விர்ச்சுவலா தெரியுமா மேம்? மிரர்னா லெஃப்ட் ரைட் மாறும். நம்ம செல்ஃபி எடுக்கணும். இப்ப கண்ணாடியில நின்னீங்கன்னா நீங்க லெஃப்ட் கையில வச்சுக்கிறது ரைட் கையில இருக்க மாதிரி தெரியும். எஸ் மேம். செல்ஃபியும் அதுதான். செல்ஃபி வந்து லெஃப்ட் ரைட் மாறுதான். இடவல மாற்றம் தமிழ்ல சொல்லுவோம். அது வந்து லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆகும். ஸோ மிரர் இமேஜ்னா நீங்க லெஃப்ட்ல இருக்க ரைட்ல தெரியும், ரைட்ல இருக்க லெஃப்ட்ல தெரியும். வாட்டர் இமேஜ்னா தலைகீழா தெரியும். இப்ப அடுத்து பாருங்க, வீடுனா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா தலைகீழா மாறும்போது அந்த மேல உள்ளது கீழே வரணும், கீழே உள்ளது மேல வரணும். இப்ப
fourth one தானே இப்படி இருக்கு. எஸ் மேம். 4மே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மைன்யூட்டா வாட்ச் பண்ணி நீங்க போடணும். அடுத்து இந்த ஸ்டார் அப்படியே தலைகீழா வந்துடும். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம், கேட்கவே மாட்டேங்குது மேம். மைக்க ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா அவங்க பேசுறதா கேக்குது. இப்போ ஓகேவா? ஓகே Yes, ma'am. மிஸ். தேர்ட் ஃபிகர் இருக்கு இல்லையா, தேர்ட் ஃபிகர் தான் உங்களுக்கு இந்த ஸ்டார்ல ஆன்சர். ஓகே மேம். இப்ப இந்த ஃபிகர்லாம் ஓகே. இப்ப இந்த 2L இருக்கு பாருங்க, இந்த எக்ஸசைஸ் சம்லயே 2L நம்பர் வந்து தலைகீழா வரும் அப்படின்னா எப்படி வரும்? அப்படியே தலைகீழா போடுங்க. அப்படியே தலைகீழா எழுதி பாருங்க. 2L ஃபோர்த் ஆப்ஷன் மேம். ஆப்ஷன். ஓகே. இப்ப வந்து 8 0 இதெல்லாம் மாறாது. 8 அப்படியே 8ஆ தான் வரும். 0 வந்து அப்படியே மேல அந்த டேபிள்ல தெரியும் பாருங்க. அந்த டேபிள்ல வந்து இந்த பச்சை கலர்ல இருக்க லெட்டர்லாம் என்ன ஆகும்? மாறாது. மேல பச்சை கலரா மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் அப்படியே வரும். KH எல்லாம் அப்படியே வரும். நம்பர்ல 0வும் 8ம் அப்படியே வரும். மாற்றம் அற்ற நேரியல் பிம்பம். அதுல சேஞ்சே இருக்காது. நோ சேஞ்ச். ஃபிகர்லயும் சேஞ்சே இருக்கு. அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபிகர்ஸ் தந்திருக்காங்களா, அதுவும் அப்படியே தான் தெரியும். சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இந்த டேபிள நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல டவுட் இருக்காது. எஸ் மேம். இப்ப இது ஓகேவா ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். எஸ் மிஸ். ஓகே. இப்போ மிரர் இமேஜுமே ஒரு தடவை காமிச்சிடுறேன், அதையும் பாத்துருங்க. மேம் அதுக்கப்புறம் கேலண்டர் சம் போலாம். கேலண்டர் அது இன்னொரு புக். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த புக்கை எடுத்து உங்களுக்கு அதை மேம் டைஸ் ப்ராப்ளமும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேம். டைஸ் ப்ராப்ளம் சொல்லி தரேன். இப்ப இது இது பாருங்க, இது மிரர் இமேஜ் மிஸ்ஸிங் ஃபிகர். இது வாட்டர் இமேஜ் பார்த்துட்டோம். இந்த இருக்கு மிரர் இமேஜ். இப்ப இந்த டேபிள்ல இருக்கதான் எந்தெந்த லெட்டர் அப்படியே மாறும். ஏ எல்லாம் மாறாது. இந்த பச்சை கலர்ல கொடுத்துருக்கலாம் சேஞ்ச் எதுவுமே ஆகாது. புரியுதா? அது மாதிரி இந்த நம்பரு அப்புறம் இந்த ஃபிகர் இதெல்லாம் மாறாது. இப்ப வந்து ஆரோ மார்க் இருந்தது அப்படின்னா கிளாக் வைஸ்ல இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். சரியா? இத நல்லா அந்த பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாருங்க, இப்ப ட்ரீம் அப்படின்னு இருக்கு. ட்ரீமை வந்து அப்படியே கண்ணாடியில மாத்தணும். கண்ணாடினா எம் ஃபர்ஸ்ட் இங்க வந்துரு எம், அதுக்கப்புறம் இ தலைகளா திரும்பிடும், ஆர் இப்படி திரும்பிடும், டி இப்படி திரும்பிடும். அப்ப எந்த ஆன்சரா வரும் உங்களுக்கு? செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். இப்ப ஃபிகர் மாறும்போது அப்படிதான். பிளஸும் 0 இங்க ஃபர்ஸ்ட் வந்துரும், அந்த 0வும் சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் அந்த பக்கம் செகண்ட்ல வந்துரும். எந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா வரும்? தேர்ட் ஆப்ஷன். அதேதான். இதான் மிரர் இமேஜ். ஓகே, புரியுதா? ஓகே மேம். நல்லா இந்த மேல உள்ள இந்த டேபிள சரியா பாத்துக்கணும். எது எப்படி மாறும் அப்படின்னு பாத்து. இது கண்ணாடி இந்த மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு இது ஷார்ட் கட் தான். ஆனா நீங்க இதையே ஃபாலோ பண்ண வேண்டாம். கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிருங்க. குழம்பிக்கிட்டே இருக்கவங்களுக்காக சொல்றேன். முதல்ல நம்ம நீரியல் பிம்பம்னா கொஸ்டின் பேப்பரை வந்து அந்த கொஸ்டின் அப்படி தலைகீழா பார்க்க தெரியும். மிரர் இமேஜ்க்கு வந்து இப்படி திருப்பினீங்கன்னா கொஸ்டின் திருப்புவீங்களா, டேர்ன் பண்ணுவீங்களா, 1 பேஜ் டு another பேஜ். அப்படி டேர்ன் பண்ணும்போது அப்படி டேர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல தெரியும் இது எப்படி வந்து இதா மாறுது, மிரர் இமேஜா மாறுதுன்னு. அந்த அப்படியே ஆன்சர் அதுல தெரியும். அதை அப்படியே எழுதிருங்க. எஸ் மேம். இது வந்து திணறவங்களுக்காக சொல்லித்தரேன், எல்லாருக்கும் இல்ல. அதனால அந்த மாதிரி எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண வேணாம். கண்டுபிடிக்கிறவங்க நேர்மையாவே கண்டுபிடிச்சிருங்க. சரியா? அடுத்தது இப்ப என்ன கேட்டீங்க? கேலண்டர் சம்மும் டைஸ் ப்ராப்ளம். அப்படியே வெயிட் பண்ணுங்க, யாரும் பேச வேணாம். நான் புக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப இது தெரியுதுல்ல இந்த புக்கு? ரொம்ப லாஸ்ட் இருங்க வரேன்.
இது வந்து ரொம்ப இதுவுமே நான் குரூப்ல போட்டிருக்கேன். இந்த புக் எல்லாம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன் மிஸ். நான் படிச்சிருக்கேன். மேம் நான் இதுல பாத்துருக்கேங்க இருக்க மேம். எல்லா சம்மும் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே வந்துடலாம். ஓகே ஏன்னா மேம். இந்த புக்கு தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் யார் எடுக்கிறாங்களோ இந்த இருக்குல்ல இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க போட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் டாப்பர். அந்த புக்கு கொஸ்டின் எடுக்கிறாரு இல்லையா, அவருடைய புக்கு இது. மேம் மேம் இது வச்சிருக்கோம் மேம். அதான் நான் அனுப்பிச்சிருக்கேன், இதுல உள்ள எல்லாமே போட்டு பார்த்துடுங்க. மேம் நோ மேம், நாங்க ஆல்ரெடி மிஸ் கொடுத்து வச்சிருக்கோம் மேம் கையில. புக்கே வச்சிருக்கீங்கல்ல, அதுல படிங்க, அதுதான் நான் சொல்றேன். நான் ஒரு புக் வச்சிருக்கேன். இந்த புக் இல்லையா உங்கள்ட்ட? மேம் சுடா என்ன மேம் புக் வச்சிருக்கோம்? சுடாதா மேம் இருக்கு. சரி ஓகே, சுடால இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்கோம் மேம். இந்த புக் போன்ல இருக்குல்ல, போன்ல வச்சு படிச்சுக்கங்க. இப்போ எங்க இப்ப என்ன கேட்டீங்க? கடிகார கணக்கு. அது ரெண்டும் ஒரே இதுதான். ஓகே மேம். கொஞ்சம் அது கொஞ்சம் கடைசி சாப்டர், ஒரே ஒரு நிமிஷம். அதனாலதான் நீங்க வந்து எனக்கு குரூப்ல போட சொன்னேன். எழுதி போட்டுட்டீங்கன்னா நான் அந்த சாப்டரை கரெக்டா எடுத்துக்குவேன். என்ன டவுட் இருக்கோ எனக்கு குரூப்ல இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, யார் யாருக்கு என்ன டவுட்டோ அது. ஓகே மேம். ஓகே மேம். நான் அந்த சாப்டர்ஸ் மட்டும் நான் அப்படியே எடுத்து வச்சுப்பேன். ஓகே மேம். இந்த இருக்கு காலம், இதெல்லாம் டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லுவோம், காலம் சார்ந்த கணக்குகள். இதுல இந்த புக்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல இருக்கும், அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல வந்துரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல 2 டைப்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து 2 டைப் இருக்கும். ஒண்ணு ஒரு என்ன டே, ஒரு குறிப்பிட்ட டேவை கண்டுபிடிக்கிறது. இப்ப வந்து இந்த இயர்ல உன் பர்த்டே வந்து டியூஸ்டே வந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர்ல உன் பர்த்டே என்ன டேவா வரும் அப்படின்னா என்ன டேவா வரும்? இது நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சதான். லீஃப் இயர்னா வரும். இந்த வருஷம் டியூஸ்டே அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அது வெனஸ்டே தான் வரும் உன் பர்த்டே, ஒரு நாள் தள்ளி தான் வரும். புரியுதா? அந்த மாதிரி நீ அது ஒரு கணக்கு, அது கண்டிப்பா அது ஒண்ணு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி குறிப்பிட்ட டேஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு இது. அடுத்தது கிளாக் ப்ராப்ளம். இது 2 டைப் தான் இதுல இருக்கும். இதுல வந்து மேக்சிமம் 3 கொஸ்டின்ஸ் தான் வரும். 3 கொஸ்டின் வர சாப்டர்ஸ் தான் அது. இப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன நாட்கள் வேணுமோ அந்த நாட்கள், அதாவது இப்ப ஜான்வரிக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 31, அப்புறம் 30, பிப்ரவரி மட்டும் 28 வரும். லீப் இயர் ஆயிருந்தா 29 வரும். மேம் இந்த கணக்கு எங்க மிஸ் நடத்திருக்காங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு டவுட் இருக்கா, அவங்க கேட்டாங்க, சோ நடத்துறேன், நீங்க திரும்பி கவனிச்சுக்கோங்க, நல்லதுதான். சோ 29 வந்து லீப் இயருக்கு 29 டேஸ், நான் லீப் இயருக்கு 28 டேஸ் பிப்ரவரியில. அந்த டேஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு இல்லையா, அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி, மே 1 வந்து லேபர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஆகஸ்ட் 15, இது ரிபப்ளிக் டே வந்து ஜனவரி 26. இந்த 4 டேஸ் கேட்பாங்க. அது வந்து டே, அந்த டேட் சொல்ல மாட்டாங்க, இந்த நாள் குடியரசு தினம் அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது 4 டேவும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது தேசிய இளைஞர் தினம், அது வந்து ஜனவரி 12. இந்த 5 டேவும் நீங்க மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம கொடுத்திருக்க வருஷம் 4ஆல டிவைட் ஆனா அது லீப், டிவைட் ஆகல அப்படின்னா நான் லீப். இப்ப 2026 வந்து லீப்பா நான் லீப்பா? நான் லீப் மேம். நார்மலா இது ஈவன் நம்பர் வந்துருச்சுன்னா அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா 2026 வந்து லீப் இயர் கிடையாது. சோ இப்ப பிப்ரவரி வந்து 28 டேஸ் தான் இப்ப இருக்கு. சோ இப்ப பாருங்க, இப்ப நார்மல் டேஸ்ல நம்மளுக்கு 365 டேஸ் இருக்கு, 52 வீக்ஸ் பிளஸ் 1 டே நார்மலான ஒரு இயர்ல. இதே லீப் இயரா இருந்தது அப்படின்னா 366 டேஸ் வரும், அதாவது 52 வீக்ஸ் பிளஸ் 2 டேஸ். ஓகேவா?
அதுக்கப்புறம் அதாவது எல்லா சாதாரண வருஷம் இல்லையா, நார்மலா லீப் இயர் இல்லாம சாதாரண வருஷத்துல ஜனவரி 1ஆம் தேதி வந்து இந்த வாட்டி தேர்ஸ்டே வந்திருக்கா. அப்ப இந்த வருஷம் மேம் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா மேம்? பிரேக் ஆகல மேம். அதான் அப்ப வந்து நீங்க உங்க நெட்வொர்க் பாருங்க, எனக்கு ஃபுல்லா இருக்குது. இப்ப வந்து இப்ப இது வந்து ஜனவரி 1 நமக்கு என்ன வந்துச்சு, வியாழக்கிழமை பிறந்ததா. அப்ப இந்த வருஷத்தோட கடைசி நாள் டிசம்பர் 31 வியாழக்கிழமை தான் வரும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வருடம் புதன்கிழமையில் தொடங்கினால் இந்த வருடம் இறுதியில் எந்த கிழமையில் முடியும்? அப்ப அதே புதன்கிழமையில தான் முடியும். சோ இந்த வருஷம் வியாழக்கிழமை தொடங்கி இருக்குன்னா முடியறதும் வியாழக்கிழமையில தான் முடியும். ஓகேவா? அடுத்தது, எந்த ஒரு கிழமையும் 7 மடங்காக அமையும் நாட்கள் வரும் நாள் அதே கிழமை. இப்ப 7 மடங்கு அப்படின்னா 7, 7, 14, அதான் 7 டேபிள்ல வர நம்பர் எடுத்துக்கோங்க. 7, 14, 21 இருந்துச்சுன்னா இப்ப 21 நாட்களுக்கு அப்புறம் 7ஆம் தேதி இன்னைக்கு, இதுக்கப்புறம் 21 நாட்களுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா அதே கிழமை தான் அந்த 21 நாள் கழிச்சும் வரும். 7ஓட மடங்கா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த கிழமை குறிப்பிட்ட கிழமையா தான் இருக்கு. சரியா? இந்த மாதிரி வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஸ்டினும் இதுல வரும். வெறும் சம்மு மட்டும் வராது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். சோ இதையும் படிச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு வந்து மட்டு டேபிள் ஒண்ணு நீங்க பேப்பர்ல போட்டு வச்சுக்கலாம். லாஸ்ட் பேஜ்ல அந்த மட்டு டேபிள்ல 0ல இருந்து நம்பர் 6 வரைக்கும் நம்பர் போட்டுக்கணும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு வீக்குக்கு 7 நாள். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 0 வந்து சண்டே, அதுல இருந்து நம்ம போட்டுக்கிறோம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது வரிசையா போட்டு வச்சிருங்க. இந்த டேபிள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சம்க்கு வந்தாச்சு. இப்ப இது கொஞ்சம் தமிழ்ல தான் இருக்கும், பாத்துக்கோங்க. 2018 வந்து ஜூன் 15ல ஃப்ரைடே இருக்கு. அதாவது ஜூன் 15 வந்து வெள்ளிக்கிழமை 2018ஆம் ஆண்டு அப்படின்னா அதே ஆண்டு அதே இயர் அந்த சேம் இயர்ல ஜூலை 23 வந்து என்ன கிழமையில வரும்? இதான் கொஸ்டின். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சிம்பிள். இப்ப ஃபர்ஸ்ட் ஜூன் 15 என்ன கிழமை கொடுத்திருக்காங்க? ஃப்ரைடே. ஜூன் 15 ஃப்ரைடே. இப்ப ஜூனுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 30. ஜூனுக்கு 30 மேம். 30. சோ 30ல இருந்து அங்க கொடுத்திருக்க தேதியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 30 மைனஸ் 15 மேம். அததான் நம்ம எடுக்கணும். 15. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ஜூலை 23 உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஜூலை 23 அப்படி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 15ஐயும் இந்த 23ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 ஆன்சர் கிடைக்கும். 38 கிடைக்கும். 38 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இங்க கொடுத்திருக்க டே என்ன கொடுத்திருக்காங்க? ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே நம்ம மட்டு டேபிள்ல என்ன நம்பர் ஃப்ரைடேக்கு? 5. அந்த 5 இந்த 38 கூட நீங்க ஆட் பண்ணணும். 43 வரும். அந்த 43 வந்து 43 என்ன செய்யணும்? 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா பாக்கி என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். மீதி 1 கிடைக்கும். இந்த 1க்கான டே என்ன? இந்த மட் டேபிள்ல வந்து 1க்கான டே திங்கள். மண்டே தான் ஆன்சர். மண்டே தான் ஆன்சர். இப்ப இது புரியுதா இந்த கேலண்டர் சம்? இப்ப அடுத்தது பாருங்க, கிபி 1996ல குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை. குடியரசு தினம்னா ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே வந்து ஃப்ரைடேல வருது அப்படின்னா அந்த வருஷத்துல சுதந்திர தினம் எக்கிழமையில் வரும். இப்ப குடியரசு தினம் நமக்கு எப்ப வரும்? குடியரசு தினத்தோட டேட் என்ன? ரிபப்ளிக் டேவோட டேட் என்ன? ஜனவரி 26. இப்ப ஜனவரிக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு? 31. அப்ப 31ல இருந்து இந்த 26 நீங்க கழிச்சிடணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற 5.
5 எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜனவரி நம்மளுக்கு அடுத்து சுதந்திர தினம் எப்ப வருது? ஆகஸ்ட் 15. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜனவரில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள டேட் எல்லாத்தையும் எழுதணும், டேஸ் ஃபுல்லாவே. இப்ப ஜனவரிக்கு அடுத்து பிப்ரவரி வந்து 28 29 கண்டுபிடிக்கணும். அப்ப 1996 அப்படிங்கிறது லீப் இயர். சோ நம்ம பிப்ரவரிக்கு எத்தனை நாள் எடுத்துக்கணும்? 29 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மார்ச் 31. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் தான் எடுத்துக்கணும். மார்ச் 31, ஏப்ரலுக்கு 30 டேஸ், மேக்கு 31 டேஸ், ஜூனுக்கு 30 டேஸ், ஜூலைக்கு 31, ஆகஸ்ட் 15. என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆகஸ்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்க கூடாது, என்ன தேதி கொடுத்திருக்காங்களோ அதான் ஆகஸ்ட் 15. இப்ப இது மொத்தத்தையும் கூட்டுங்க. ஜனவரில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கூட்டுனீங்கன்னா 202, 202. இப்ப உங்களுக்கு அந்த ஒரு டே கொடுத்திருக்காங்கல்ல, என்ன டே கொடுத்திருக்காங்க? வெள்ளிக்கிழமை மட்டும் டேபிள்ல என்ன நம்பர் நமக்கு? 5. அந்த 5 கொண்டு வந்து இந்த 202 நீங்க ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணா 207. அந்த 7 டிவைட் பண்ணணும். லாஸ்ட் மெத்தட் இதுதான், எல்லாத்துக்கும் 7 டிவைட் பண்ணணும். ஏன்னா வீக்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் வீக் என்ன? 7 தானே. ஸோ 7 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 4 கிடைக்குது. ஸோ அந்த 4 மட்டும் டேபிள்ல என்ன உங்களுக்கு? 4னா Thursday. ஸோ ஆன்சர் உங்களுக்கு Thursday. இது என்னன்னா முதல்ல அடுத்தடுத்த மந்த் கேட்டிருந்தாங்க, ஜூன் ஜூலை. ஸோ உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டோம். இதுல வந்து என்னன்னா ஜனவரிக்கு வருது, ஆகஸ்ட்ல வருது. ஸோ அதுக்கு இடைப்பட்ட மந்த் எல்லாத்தையும் நீங்க போடணும். இது ஒரு மெத்தட், புரியுதா? நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்க. இன்று முதல் வாரம் திங்கட்கிழமை எனில், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து மண்டே அப்படின்னா 18 டேஸ்க்கு அப்புறம் என்ன கிழமை வரும்? இன்னைக்கு திங்கட்கிழமை வச்சுக்கிறோம், இன்னைக்கு மண்டே. இதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு, 8 நாள்னா அடுத்து திங்கட்கிழமை. 8 நாள். அப்ப அவங்க கேட்டிருக்கிறது 18. 8 நாள். அதுக்கப்புறம் அந்த 8ல இருந்து 8ஓட ஒரு 7 கூட்டுங்க, 15. 15வது நாள் திங்கட்கிழமை. நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு 18வது நாள் தானே கேட்டிருக்கு. 15வது நாள் திங்கட்கிழமை. அடுத்து 16வது நாள் செவ்வாய், டியூஸ்டே. 17வது நாள் வெனஸ்டே. அப்ப 18வது நாள் என்ன வரும் உங்களுக்கு? Thursday. நீங்க கேட்டிருக்கிறது 18வது நாள். ஓகே, எக்ஸசைஸ் பார்க்கலாமா? எஸ் மேம். இங்கிலீஷ் 1/1/1999 is Friday. Then which day will be on 11/4/1999? அப்ப 1 வந்து ஜான்வரில இருக்கு, 11 அடுத்து ஏப்ரல்ல இருக்கு. அப்ப இடையில உள்ள மாசத்தெல்லாம் நம்ம போடணும். முதல்ல உள்ள மெத்தட் மாதிரிதான். ஜனவரி 1. ஆக்சுவலி ஜனவரிக்கு வந்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு? 31 இருக்கு. 31ல இருந்து இந்த 1 கழிச்சிடுங்க, 30. அதை வச்சுக்கோங்க. அடுத்து பிப்ரவரி 1999 வந்து லீப் இயர் கிடையாது. அப்ப பிப்ரவரிக்கு நீங்க என்ன போட்டுக்கணும்? 28 போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்ச் 31, மார்ச்சுக்கு 31 போட்டுக்கோங்க. ஏப்ரலுக்கு 11ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 11. ஓகேவா? இப்ப இதுல எல்லாத்தையும் கூட்டுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. கூட்டி சொல்லுங்க டக்குன்னு. ஜனவரில 30, பிப்ரவரில 28, மார்ச்ல 31, ஏப்ரல் 11. 100. இப்ப என்ன கிழமை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. அப்ப அதோட நம்பர் என்ன? 5. 100 plus 5, 105. 105 நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருது சொல்லுங்க? 0. 0 வருது. 105
எஸ் மேம் 0. அப்ப 0 வந்து என்ன டே? 0க்கு மட்டும் டே. சண்டே சண்டே அப்ப உங்களுக்கு என்ன வந்து Sunday. இப்ப இது தெளிவாயிடுச்சா? இப்ப புரிஞ்சிருச்சா? எஸ் மேம் Yes, ma'am. இவ்வளவுதான் இதே காரணம். இருக்கு. இதுதான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா படிக்க வேண்டாம். உங்களுக்கு புரியும். இந்த கண்டிஷன் பாத்துக்கோங்க. இப்ப வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒன்று ஒவ்வொரு மணி நேரம் கழிச்சு ஆஃப்டர் 1 hour ஒரு நாளைக்கு உட்காந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வாட்ச உட்காந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 2 முள்ளும் மீட் பண்ணிக்கும். அடுத்தது வந்து ஒவ்வொரு 12 மணி நேரம் ஒவ்வொரு 12 hours இருக்குல்ல, 12 மணி நேரத்துக்கு 11 முறை. இது வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. போன வருஷம் கேட்டிருந்தாங்க, முன்னாடி உள்ள கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 12 மணி நேரத்துக்கு எத்தனை வாட்டி அந்த 2 முள்ளும் மீட் பண்ணிக்கும் அப்படின்னா 11 முறை மீட் பண்ணிக்கும். 11 முறை மீட் பண்ணிக்கும். புரியுதா? அது மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, செங்கோண முக்கோணம் 3 மணி 9 மணி இதெல்லாம் வந்து எப்ப உங்களுக்கு அது வரும், அது மாதிரி எத்தனை தடவை வரும் ஒரு நாளைக்கு வாட்ச்ல அப்படின்னா அதுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 15 minutes இடைவெளியில ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். வாட்ச்ல அது பார்த்தா தெரியும். அதே மாதிரி 22 முறை உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாட்ச்ல அந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் உருவாகுமா? 22 times. 2 முள்ளும் மீட் பண்ணிக்கிறது 12 மணி நேரத்துக்கு 11 முறை. ஒரு நாளைக்கு 22 முறை மீட் பண்ணிக்கும். அது மாதிரி 22 முறை செங்கோண முக்கோணம் உண்டாகும். அதான் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் உண்டாகும். சரியா? கண்டிஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? அதாவது ஒரு எத்தனை ஒரு 2 முள்ளும் மீட் பண்ணிக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மீட் பண்ணிக்கும்? 22. எத்தனை தடவை வந்து ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் வரும் ஒரு நாளைக்கு? 22. இப்ப ஒவ்வொரு வாட்டிக்கும் அந்த 90 டிகிரி வரப்ப எவ்வளவு மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் வாட்ச்ல? 15 minutes. ஓகே. ஒவ்வொரு முள்ளு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டைம் இருக்கு இல்லையா, 5 minutes இடையில உள்ள உங்களுக்குள்ள அந்த இது எவ்வளவு டிகிரி? 3 டிகிரி. அது புரியுதா? இப்ப 5 10 15 பண்றோம்ல 5 minutes, அப்புறம் 10 minutes 15 minutes அந்த அப்ப ஒரு இது வரைஞ்சு பாத்தீங்கன்னா 3 டிகிரி அதுக்கு அளவு. சரியா? ஒவ்வொன்றையும் 3 டிகிரியா பிரிச்சுப்பாங்க. இப்ப சாமுக்கு வந்துடலாம். இப்ப பாருங்க, ஆஃப்டர்நூன் பிற்பகல்னா ஆஃப்டர்நூன் வந்து கடிகாரத்துல 2 மணி அப்படின்னா அந்த மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளும் காட்டும் குறுங்கோணம் எவ்வளவு? இதுதான் கிளாக் சம்ல கேட்பாங்க. ஆங்கிள் எவ்வளவுன்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்ப கடிகாரம் 2 மணி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய வேண்டாம். 2 மணி அப்படிங்கிற போது நீங்க ஈஸியா என்ன பண்ணணும், 30 டிகிரி ஒவ்வொரு இதுக்கும் இடையில 30 டிகிரி டிஃபரன்ஸ். சோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை மணி கொடுத்துருக்காங்க, நாங்க 2 மணினா 30ஆல பெருக்கி போட்டுறணும். 6 மணினாலும் 30ஆல பெருக்கி போட்டுறணும். அப்ப 2 மணிக்கு அது ரெண்டும் காட்டும் கோணம் எவ்வளவு அப்படின்னா 2 × 30 60. 6 மணிக்கு வந்து காட்டும் கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, கோணம்னா ஆங்கிள் எவ்வளவுனா 6 பெருக்கணும். அதே 30ஆல தான் பெருக்கணும். எந்த நம்பர் 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஒரே வெறும் ஹார் மட்டும் கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அது கூட சேர்த்து மினிட்ஸ் கொடுத்துடுறாங்க. ஓகேவா? மினிட்ஸ் கொடுத்துடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2:30 அதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2:30. தனித்தனியா கண்டுபிடிக்கணும். மத்தியானம் 2:30க்கு உள்ள அந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன
பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவருக்கு கண்டுபிடிச்சிடணும், நெக்ஸ்ட் மினிட்க்கு கண்டுபிடிக்கணும், இதுல இருந்து அதை கழிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்ப 2:30 எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2க்கு கண்டுபிடிப்போம். இதுக்கான ஃபார்முலா இதான்ப்பா, 30 டிகிரி இன்டூ 230. 230 தானே நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ 30 டிகிரிங்கிறது ஃபார்முலாவிலே உள்ளது. 30 டிகிரி இன்டூ 230 டிவைடட் பை 60. இது ஃபார்முலா. நம்மளுக்கு 2 இந்த 2 இருக்க இடத்துல எக்ஸ் இருக்கும் ஃபார்முலால. நம்ம கொடுத்துருக்க டைம் 2:30, அதனால 2 அப்படி போட்டோம். இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 டிகிரி கிடைக்கும். இது அடுத்தது நம்ம மினிட்ஸ்க்கு என்ன கண்டுபிடிப்போம்னா 6:30 இருக்கா, அதை வந்து 6ஆல பெருக்கணும். இது ஃபார்முலாவிலே உள்ளது. எத்தனை மினிட்ஸ் இருக்கும், அப்ப அங்க 45 மினிட்ஸ் இருந்தா 6 into 45. இப்ப 30 மினிட்ஸ் இருக்கு 2:30ல, அப்ப 6 into 30 பெருக்குனீங்கன்னா 180. ஸோ இந்த 180ல இருந்து இந்த 75 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 105 வரும். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அதே மாதிரி 320 அப்படின்னா 3க்கு தனியா கண்டுபிடிச்சிடணும், 320க்கு தனியா கண்டுபிடிக்கணும். 3க்கு இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கீங்க. இப்ப இதுல இருந்து இதை கழிச்சு போட்டா உங்களுக்கு அந்த ஆங்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? இது இந்த சாப்டர் ஓகேவா? இவ்வளவுதான் இதுல இருக்க சம்ம. இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். இதுக்கப்புறம் வேற என்ன சாப்டர் கேட்டீங்க? டைஸ் ப்ராப்ளம். டைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். இந்த இது புதிர் கணக்குகள்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கா? சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோமே, அது அன்னைக்கு நீங்க வரலையா? வரல மேம். நீங்க வரல. சரி, நான் காட்டுறேன். எதுப்பா? 26 lesson ranking list and number. அது வேணுமா? எஸ் மேம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க மேம். மிஸ் ஏஜ் ப்ராப்ளம் நடத்துங்க மேம். ஏஜ் ப்ராப்ளம் வந்து தனியா ஒரு நாள், அது நாளைக்கு கிளாஸ்ல இது பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து இதுவும் டைஸ் ப்ராப்ளம் கேட்டான் ஒரு பையன், அது டைஸும் அது ரெண்டும் பாத்திரலாம். ஏஜ் ப்ராப்ளம் மட்டும் நம்ம தனியா பார்க்கணும், சுத்தமா புரியாது நமக்கு இதோட சேர்த்து பார்த்தோம்னா. அதுல ஒண்ணு தாண்டா வரும், ஒரே ஒரு சம் தான் வரும் ஏஜ் ப்ராப்ளம்ல. நாளைக்கு அது ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன். இப்ப பாருங்க, இதுல 3 டைப்ஸ் இருக்குப்பா. ஒண்ணு வந்து மொத்த நபர்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட ரேங்க் கண்டுபிடிக்கிறது. மூணாவது வந்து 2 ஸ்டூடெண்ட் இடையில உள்ள ரேங்க் கண்டுபிடிக்கிறது. இது 3 டைப்ஸ் தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 ரேங்க் தந்திருப்பாங்க அந்த கொஸ்டின்ல. அந்த 2 ரேங்கையும் என்ன பண்ணணும்னா கூட்டிட்டு -1. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. புரியுதா? அடுத்தது செகண்ட், ஒருத்தரோட ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் அந்த ரேங்க் கொடுத்திருப்பாங்க, அந்த ரேங்க கழிச்சிடணும். கழிச்ச பிறகு +1. அடுத்தது 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில உள்ள ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை. அப்ப 2 ஸ்டூடெண்டோடதுன்னா 2 ரேங்க் கொடுத்திருப்பாங்க, இந்த 2 ரேங்கையும் கூட்டிடுங்க. கூட்டினதுக்கு அப்புறமா தந்துருப்பாங்க. இந்த 2 ரேங்கை கூட்டின பிறகு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி போடணும். இப்ப இத கணக்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வரிசையில் ராமி இடமிருந்து 5வது இடத்திலும் வலமிருந்து 22வது இடத்திலும் இருந்தார்னா மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்த நபர்களின் எண்ணிக்கை அப்படி கேட்டுட்டாங்கனால நீங்க வந்து அந்த இடம் வலம் இதெல்லாம் இதுல தேவை கிடையாது, ரேங்க் தான். சோ 2 ரேங்க் கொடுத்துருக்காங்களா, ஒரு ரேங்க் வந்து 5, இன்னொரு ரேங்க் வந்து 22. இந்த 2 ரேங்கையும் கூட்டுங்க. 22 + 5 27 -1. ஃபார்முலாவில் இருக்கிறது அந்த -1. இப்போ -1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். சரியா? அடுத்தது செகண்ட் மெத்தட், 50 பேர் கொண்ட ஒரு, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, 50 பேர் அந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க.
அதுல மேலிருந்து கீழாக 2வது ரேங்க் எடுக்கிறாங்க. அப்ப கீழிருந்து மேலா ஒருத்தனோட ரேங்க் தான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா? அந்த மொத்த நம்பர் எவ்வளோ? 50 பேரு மைனஸ் ரேங்க். 50 பேர்ல உனக்கு 2 பேரை கழிச்சிட்டோம் அப்படின்னா 48 பிளஸ் 1 49. இது சிங்கிள் பர்சனோட ரேங்க். அடுத்தது 2 பேருக்கு இடையில் உள்ள தொலைவு. இப்ப 40 பேர் கொண்ட ஒரு கிளாஸ் ரூம்ல சசிகலா வந்து 2வது இடத்துலயும் மணிமொழி 14வது இடத்துலயும் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில் உள்ள நபர்கள் என்ன? இதுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மைனஸ் இந்த 2 ரேங்கை கூட்டிக்கோங்க. 21 பிளஸ் 14 இது 2 கூட்டினீங்கன்னா 35 வரும். இந்த 35 இந்த 40ல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இது 2 பேருக்கும் இடையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். இது 3 டைப் தான் இதுல இருக்கு. புரியுதுங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்க 2 ரேங்கையும் கூட்டிட்டு -1. ஒருத்தரோட ரேங்க் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைனஸ் அங்க கொடுத்திருக்க ரேங்க கழிச்சிட்டு +1. 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் மைனஸ் அந்த ரேங்க் அத கூட்டி கழிச்ச பிறகு +1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? இதுதான் ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. 9 தொடர்ந்தும் 6 முன்னதாகும் அப்படின்னா ஃபாலோடு பை ப்ரிசீடட் பை அப்படின்னு எடுத்துக்கணும் இங்கிலீஷ்ல. சோ அந்த நம்பர் ஒரு 7 இருக்கு. அந்த 7க்கு வந்து முன்னாடி, அதாவது அந்த 7க்கு முன்னாடி 9 இருக்கணும், அந்த 7க்கு அப்புறம் 6 இருக்கணும். அந்த மாதிரி செட் ஆஃப் நம்பர் எத்தனை இருக்குன்னா 2 தான் இருக்கு. சோ 2 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இவ்வளவுதான் இது ரேங்கிங். அடுத்தது டைஸ் போலாமா? அனாலஜி நடத்துறீங்களா? அந்த டைஸ முடிச்சுட்டு அனாலஜி போலாம். டைஸ் முடிச்சாலே 5:30 ஆயிடும். இந்த இருக்கு டைஸ். பாருங்க, டைஸ் ப்ராப்ளம்ல ஆப்போசிட் தான் கேட்பாங்க. ஆப்போசிட் கேக்குறாங்கன்னா இப்ப 2 டைஸ் இருக்குன்னு பாருங்க. 2 டைஸ் இருக்கு. இப்ப இதுக்கு 6க்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இந்த 2 டைஸ்லயும் காமனா இருக்க நம்பர் என்ன? 4. இந்த 4ல இருந்து ஒரு கிளாக் வைஸ்ல ஒரு கோடு போட்டுருங்க. ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பருக்கு. அப்ப 6க்கு எதிர்ப்புறம் இருக்கிறது 3, 5க்கு எதிர்ப்புறம் இருப்பது 2. இவ்வளவுதான் கொஸ்டின். இதுல 5க்கு எதிர்பக்கம் என்னன்னா 2ன்னு சொல்லிடலாம். 2க்கு எதிர்பக்கமே ஆப்போசிட் சைடு 2க்கு ஆப்போசிட் சைடு 5 அப்படி கண்டுபிடிச்சிடணும். புரியுதா நான் சொல்றது? திருப்பி ஒரு தடவை சொல்றேன். இதுல காமனா இருக்குது காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கிளாக் வைஸ் கோடு போட்டுக்கோங்க. ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் ஆரோ. அடுத்து இந்த இதுல இருந்து 6. அப்ப இந்த ஆரோ முடிகிற இடம் ஆப்போசிட். 6 வந்து இங்க முடியுதுன்னா இங்க 3ல முடியுது ஆரோ. அப்ப 6னுடைய எதிர்பக்கம் 3, 5னுடைய எதிர்பக்கம் 2. ஓகேவா? ஓகே மேம். இதுல ஆப்போசிட் சைடு இங்க இதுல 2 காமன் இருக்கு. அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 2க்கு ஆப்போசிட் 6. இப்ப உங்களுக்கு காமன் நம்பர் கொடுத்துட்டாங்க. காமன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஆப்போசிட் 7 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த டைஸ்ல உங்களுக்கு காமன் நம்பர் 5 இருக்கு. இந்த 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா நீங்க 5ன்னு எழுதலாமா? நோ மேம். என்ன பண்ணணும்?
இந்த 5 வச்சுக்கோங்க. அந்த டைஸ் 2 டைஸ்ல என்னென்ன நம்பர் இருக்குது? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. 6 அப்ப மட்டும்தான் இல்ல. 5வது என்ன? 6 6. மேம். அப்ப அதுதான் அதுக்கு எதிர்பக்கம். புரியுதா? இது வந்து காமனா இருக்க பக்கத்துக்கு கேட்டா. புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். இவ்வளவுதான் இதுல இருக்க சம்மே. டைஸ் ப்ராப்ளம் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஆனா டைஸ் ப்ராப்ளம்ல 1 தான் கேட்பாங்க. ஒரே ஒரு சம் மட்டும்தான் வரும். அடுத்து என்னப்பா கேட்ட? அனலாஜி. எஸ் மேம். அனாலஜி. இது ஃபர்ஸ்ட்ல போகணும். இது வரேன். மேம் அது அனாலஜி ஃபிகர்ஸ் எடுங்க மேம். என்னப்பா? ஃபிகர்ஸ். அனலாஜி இன் ஃபிகரா, அனலாஜி இன் நம்பரா இல்ல லெட்டரா? நம்பர் மேம். அதான் கொஞ்சம் ஈஸியா கஷ்டமா இருக்குது. அந்த வரேன் போடு. எத்தனாவது சாப்டர் அது? சாப்டர் நம்பர் சொல்லு. சாப்டர் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாதா? மேம் இல்ல மேம், இந்த புக் இல்லன்ட்டு. நம்பர் சீரீஸே வந்துச்சு. டயக்ராம், ஷேப்ஸ் கவுண்டிங். வந்துருச்சு. அது ஆட் ஒன்று. அனலாஜினா ரொம்ப சிம்பிள் தானே. உனக்கு என்ன இதுல கஷ்டமா இருக்கு? இதுல வந்து என்னன்னா, இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இந்த தொடர்பு தான். இந்த 4 இருக்கு பாரு, இந்த 4 புள்ளிக்கு பேரு ஸ்கோப் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இதுக்கு டைரக்ட் தொடர்பு இந்த பக்கம் உள்ளது. புரியுதா? இப்ப நியூஸ் பேப்பர் இஸ் டு பிரஸ். நியூஸ் பேப்பர் இஸ் டு பிரஸ் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் எங்க தயாரிப்பாங்க? பிரஸ்ல தான் தயாரிப்பாங்க. அப்ப கிளாத், துணி எங்க தயாரிப்பாங்க? டெக்ஸ்டைல் மேம். இல்ல. துணி விக்கிறது டெக்ஸ்டைல், தயாரிக்கிறது எங்க தயாரிப்பாங்க? மில்லுல. மில். அதுக்கு ஆப்டா, அதாவது பிரஸ்ல தயாரிக்கும் இடம் நியூஸ் பேப்பர் தயாரிக்கும் இடம் பிரஸ். அப்ப துணிமணி தயாரிக்கும் இடம் மில். டெக்ஸ்டைல்ங்கிறது அந்த துணியை விக்கிற இடம். புரியுதா? அந்த தொடர்பு நமக்கு தெரியணும். எஸ் மேம். இப்ப டென்னிஸ் தொடர்றது கோர்ட். டென்னிஸ் இருந்து விளையாட கோர்ட் தான் வேணும். கோர்ட்ல இருந்து தான் விளையாட முடியும். அதே மாதிரி பாக்ஸிங் விளையாடுற இடம் என்ன? ரிங்கு மிஸ். விளையாட முடியுமா? ரோட்ல எல்லாம் போய் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்க முடியுமா? அது சண்டைன்னு சொல்லிடுவாங்க. பாக்ஸிங் விளையாடுற இடம் ரிங். அது மாதிரி டென்னிஸ் விளையாடுற இடம் கோர்ட். டென்னிஸ் கோர்ட். இதுதான் அனலாஜி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுல வந்து லெட்டர்ஸ் இருக்கும். இப்ப லிவர்னா கிட்னி, லிவர், கிட்னி, ஹார்ட். இதுல வந்து சரியான விடை, இதுக்கு அடுத்து நமக்கு சரியான விடை என்ன? மூணாவது ஆப்ஷன் லங். இதெல்லாம் இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி. நமக்கு தெரியாது கண்ணுக்கு. பாக்கி பிளட், நோஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும், ரத்தம் நமக்கு தெரியும், யூரின் கண்ணுக்கு தெரியும். லங் வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம், இன்னர் பார்ட். சோ அதுல லிவர், கிட்னி, ஹார்ட்னா அப்ப அதுக்கு அடுத்து நமக்கு லங்ஸ், நுரையீரலை தான் எழுதணும். ஓகே மேம். இப்ப இது வந்து இந்த லெட்டர் ஏபிசிடிக்குள்ளது. இப்ப ஏக்கும் ஜிக்கும் இடையில 6 லெட்டர் கேப், அதுக்கப்புறம் ஜிக்கும் ஐக்கும் இடையில 2 லெட்டர் கேப், திரும்பி 6 லெட்டர் கேப். அதே ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க இந்த பக்கம் பண்ணணும். அப்ப ஈக்கும் கேக்கும் 6 லெட்டர் கேப் இருக்கு.
அப்ப கேக்கு அப்புறம் நம்ம 2 லெட்டர் விட்டுட்டு தான் எடுக்கணும். கேக்கு அப்புறம் எல் எம் விட்டுட்டு எல்ல விட்டுட்டு எம் எடுங்க. அதுக்கப்புறம் எம்முக்கு அப்புறம் 5 லெட்டர் விட்டு 6வது லெட்டர் எஸ் எடுத்துக்கணும். இந்த பக்கம் என்ன பண்ணிருக்கோமோ அததான் இந்த பக்கம் அப்படியே பண்ணணும். இப்ப வந்து ஒரு பக்கம் ஜட பின்னிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் ஜட பின்னாம அப்படியே விரிச்சு போட்டுட்டு ஸ்கூல் போவீங்களா? நோ மிஸ். இந்த பக்கம் பின்னிருக்கோம்னா இந்த பக்கம் பின்னணும்ல, அதுதான் அனாலஜி. இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்கோமோ ஆப்போசிட் சைடும் பண்ணிடணும். பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் டக் பண்ணிடணும், டக் பண்ணாம விட்டுட்டு போவீங்களா? ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா? 2 பக்கம் டக் பண்ணதும் நீட்டா தெரியும். சோ அந்ததான் அனலாஜி. 2 சைடும் நம்ம ஈக்குவலா பண்ணுனா அதுக்கு பேர் அனலாஜின்னு பேர். தொடர்பு படுத்துதல். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க, சோசியல் சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க, எதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் அட்டென்ட் பண்ணணும்னா ஜெனரல் நாலேஜ் நல்லா இருக்கணும். சோ அதான் என்னென்னலாம் நீங்க தரவா படிச்சுக்கணும்னு இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இங்க கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், தமிழ்ல இருக்காது, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். புரியுதா? நீங்க பாருங்க, பாட்டனி அப்படிங்கிறது, பாட்டனினா எது? பிளான்ட்ஸ பத்தி படிக்கிறது பாட்டனி. அப்ப எண்டமாலஜி அப்படிங்கிறது எதை பத்தின படிப்பு? இன்செக்ட். இன்செக்ட பத்தி படிக்கிறது என்டமாலஜி. அப்ப இப்ப உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுமா? தெரிஞ்சிருந்தாதான், அதாவது இந்த படிப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாடு, நாடோட கேபிட்டல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்புறம் காயின்ஸ், அது இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சவுண்ட்ஸ் இப்ப வந்து கோட்னா பிரே பண்ணும், தமிழ்ல வராது இது. சோ உங்களுக்கு அது இங்கிலீஷ்ல. கோட்டுக்கு ப்ளீட் வருமா மேம்? சிங்கம் வந்து ப்ளீட்ல பிரேன் வரும், மேன் கத்துதுல அந்த சவுண்டு. சிங்கம்னா ரோர், சிங்கம் வந்து என்ன பண்ணும்? உருமும், ரோர். ஓகேவா? அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஸ் இதுல இருந்து எத்தனை சம மிஸ் வரும்? இதுல வந்து 5 வரலாம், 4 வரலாம். 5 வந்துடும் ஆனா மேக்சிமம். ஓகே மிஸ். இப்ப பாருங்க, ஆக்டிங் அப்படின்னா தியேட்டர். அப்ப கேம்பிளிங்னா என்ன? கெசினோ மேம். கேசினோ அப்படிங்கிறது ஒரு சூதாடுற இடம். அங்க வந்து அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. தியேட்டர்ல ஆக்டிங். கேம்பிளிங் தான், கேசினோல கேம்பிளிங் தான் விளையாடுவாங்க, சூதாட்டம். அடுத்தது மெனு, ஃபுட். நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா மெனு வேணும். அப்ப கேட்லாக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? லைப்ரரியில என்ன புக் இருக்குன்னு கேட்லாக் பார்த்தா நம்ம போய் பார்த்து எடுத்துக்குவோம். சரியா? அடுத்தது மேங்கோனா, இத பாருங்க சவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க. மேங்கோனா பொட்டேட்டோனா ரூட். பொட்டேட்டோ வந்து வேர்ல தான் காய்க்குது, பொட்டேட்டோ வந்து ரூட் தான். அடுத்து டாகுங்கிறது பார்க். டாக் என்ன பண்ணுது? பார்க் பண்ணும். கோட் என்ன பண்ணும்? அந்த வந்து கோட்டோட சவுண்ட். அப்ப நீங்க அனிமல்ஸோட சவுண்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா அனிமல்ஸோட சவுண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. இப்பதான் நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு வந்துருதே, சிரமமே இல்ல, உங்க கையில வந்து இருக்கு. எல்லா புக்ஸும், லாக்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இந்த போனுக்குள்ளே இருக்கு. புரிஞ்சிருக்கீங்க மேம் இப்ப நீங்க காட்டுறீங்கல்ல, அந்த புக் கூகுள்ல வருமா மேம்? இந்த புக்கு கூகுள்ல வராது. இந்த புக்கு நான் குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன். உங்க குரூப்ல இருக்கு இந்த புக்கு. என்ன அந்த குரூப்லயா மேம்? எம்எம்எஸ் எக்ஸாம் இந்த குரூப்லயா? இந்த இப்ப YOM இருக்கு இல்லையா, நீங்க வந்து இந்த திருவானைக்கோவில் குரூப்பா, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். இல்ல மேம், எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் அவங்க அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்க சார், ஓகே. அனுப்பிச்சு முன்னாடியே கிளாஸ்ல காட்டுனீங்க. மேடம் எனக்கு அனுப்புவாங்க, உங்க குரூப்ல நான் சாருக்கு அனுப்பிச்சுடுறேன்.
இந்த புக்கு தான்ப்பா வந்து நம்மளுக்கு என்எம்எம்எஸ்க்கு கொஸ்டின் எடுப்பாங்க இல்லையா, மோகன் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாரோட புக்கு இது. எஸ் மேம். இப்ப இந்த புக் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். தரவா படிச்சிருங்க இந்த புக்க. மேம் அதே மாதிரி அவர் எங்க ஊர் தான் மேம், ராமநாதபுரம். காமிச்சிங்கல்ல மேம், என்னப்பா? லாஸ்ட் கிளாஸ்ல ஒண்ணு காமிச்சிங்க, ஒரு மைண்ட் மேப் மாதிரி கைடு காமிச்சிருந்தீங்க. அதுக்கும் நான் அப்பவே உங்களுக்கு நம்பர் கொடுத்திருந்தேன். என் நம்பர் அதை அனுப்பிட்டேன். உங்க நம்பருக்கு நான் அப்பயே அனுப்பிச்சிட்டேன். நீங்க கொடுத்த நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க பார்க்கவே இல்லை. நீங்க கொடுத்த நம்பருக்கு தான் அனுப்பிட்டேன். ஓகே மேம். நான் செக் பண்றேன் மேம். தேங்க்யூ மேம். சரி. இப்ப நான் என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு யார் யாருக்கு என்ன சாப்டர் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே எழுதி அனுப்பிடுங்க. சரியா? நான் அந்த சாப்டர் நம்ம இப்ப தேடி தேடி எடுக்க வேண்டாம். அந்த சாப்டர் நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே மேம். இப்ப இன்னைக்கு நான் நடத்தினத நீங்க போய் இன்னைக்கு நைட்டு தரவு பண்ணிருங்க. நல்லா தரவா படிச்சிருங்க. சரி. இனிமே யாரும் புதுசா படிக்காதீங்க. எதுவுமே புதுசா எடுத்து படிக்காதீங்க. படிச்சது மறந்து போயிடும். ஓகே மேம். ஓகே. இப்ப லெஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே. மிஸ் நாளைக்கு வரீங்களா மிஸ்? என்னப்பா? நாளைக்கு அங்க ஸ்கூலுக்கு வரீங்களா மிஸ்? இல்ல நீங்க இங்கதான் வரணும். நான் போற ஸ்கூலுக்கு வரணும்ப்பா. இது எனக்கு கால் பண்ணு. நீ என் நம்பருக்கு கால் பண்ண நான் சொல்றேன். நான் பண்றேன். ஓகே. ஓகே மிஸ் சார் ஸ்ரீரங்கம் பாய்ச்சல் ஒருத்தர்